நமக்கு கண்கள் இருந்தாலும் மனம் குருடாக இருந்தால் வாழ்வு இருளாகவே இருக்கும். ஆனால் இறைவனின் கருணை நம்முடைய வாழ்விலே வந்தால் அந்த இருள் நீங்கி ஒளி பிறக்கும். இயேசுவை உண்மையாக சந்திக்கும் ஒரு தருணம் மனிதனின் வாழ்வு முழுவதும் மாறிவிடுகின்றன. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மிகுந்த அன்புடன் பாடும் ஒரு புகழ்பெற்ற பாடல் உள்ளது. அதுதான் அமேசிங் கிரேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த பாடலில் ஒரு வரி இவ்வாறு வருகின்றது: ஒரு காலத்தில் நான் குருடனாயிருந்தேன், இப்போது நான் பார்க்கிறேன். இந்த பாடலை எழுதியவர் ஜான் நியூட்டன். அவர் ஒரு காலத்திலே ஆப்பிரிக்கா மக்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு செல்லும் கொடூரமான அடிமை வியாபாரத்திலே ஈடுபட்டிருந்தார். அந்த காலத்திலே அவரது மனமும் உள்ளமும் குருடாக இருந்தது. மனிதர்களின் துன்பத்தை உணர முடியாத அளவுக்கு அவரது மனம் இருளில் இருந்தது. ஆனால் ஒரு நாள் இறைவனின் அருள் அவரது வாழ்வையே மாற்றியது. அவர் செய்த தவறுகளை உணர்ந்து ஆழமாக மனம் திரும்பினார். அதன் பிறகு தனது வாழ்நாள் முழுவதும் இறைவனை அறிவிப்பதற்காக அர்ப்பணித்தார். அதனால்தான் அவர் அந்த பாடலிலே ஒரு காலத்தில் நான் குருடனாயிருந்தேன், இப்போது நான் பார்க்கிறேன் என்று எழுதினார். இது உடல் குருட்டு தன்மையை பற்றி அல்ல, மனமும் உள்ளமும் குருடாக இருப்பதை பற்றி பேசுகின்றது. இந்த அச்செய்தியிலும் நாம் இதையே பார்க்கின்றோம். பிறவியிலேயே குருடனாக இருந்த ஒரு மனிதனை இயேசு சந்திக்கின்றார். அந்த மனிதனை பார்த்தபோது இயேசுவின் சீடர்கள் கருணையுடன் பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு கேள்வியை எழுப்பினார்கள்: ரபி, இந்த மனிதன் குருடனாய் பிறந்ததற்கு யார் பாவம் செய்தார்கள்? அவனா அல்லது அவன் பெற்றோர்களா? அந்த காலத்திலே ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. நோய்களும் துன்பங்களும் பாவத்தின் தண்டனையாக வருகிறது என்று அவர்கள் நினைத்தனர். அதனால் குருடர்கள், நோயாளிகள், ஏழைகள் போன்றவர்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தனர். ஆனால் இயேசு இந்த எண்ணத்தை முற்றிலும் மறுத்தார். இவன் பாவம் செய்ததினாலும் அல்ல, அவன் பெற்றோர்கள் பாவம் செய்ததினாலும் அல்ல, இறைவனுடைய செயல்கள் வெளிப்படுவதற்காகவே இது நிகழ்ந்தது என்று அவர் கூறினார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான செய்தி: மனிதர்கள் மேலோட்டமாக விரைவாக தீர்ப்பு கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகத்திலே நம்முடைய வாழ்வு பெரும்பாலும் மேலோட்டமான பார்வையிலே இருக்கின்றது. யாராவது ஒரு சிறிய தவறு செய்தாலும் அந்த தவற்றை மிகைப்படுத்தி பேசுகின்றோம். அவர்களின் நல்ல செயல்களை மறந்து அவருடைய குறைகளை மட்டும் பார்த்து தீர்ப்பு கொடுக்கின்றோம். இந்த மேலோட்டமான கண்ணோட்டம் நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு கணவன் தனது மனைவியின் சிறிய குறைகளை மட்டும் பார்க்கலாம். ஒரு மனைவி தனது கணவரின் நல்ல செயல்களை மறந்து தவறுகளை மட்டும் நினைக்கலாம். பெற்றோர் குழந்தைகளின் குறைகளை மட்டும் சொல்லலாம். குழந்தைகள் பெற்றோரின் அன்பை மறந்து அவர்களின் கடுமையை மட்டும் நினைக்கலாம். இப்படியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வெளிப்புறத்தில் காணப்படும் சில செயல்களை மட்டுமே பார்த்து தீர்ப்பு கூறும்போது உறவுகளில் விரிசல்கள் உண்டாகின்றன, சண்டைகள், மனக்கசப்புகள் ஏற்படுகின்றன. இதற்கு காரணம் நம்மிடம் உள்ள பார்வை இல்லாததுதான். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவாக்கினர் சாமுவேலை ஈசாயின் வீட்டிற்கு அனுப்புகின்றார். ஈசாயின் மக்களில் ஒருவரை இஸ்ராயலின் அரசனாக திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். சாமுவேல் ஈசாயின் மக்களை பார்த்தபோது உயரமாகவும் வலிமையாகவும் இருந்த எலியாவை பார்த்து அவர்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தவர் என்று நினைக்கின்றார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறுவது, மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கின்றார், ஆண்டவர் உள்ளத்தை காண்கின்றார். கடவுள் கருணையிடம் பார்க்கின்றார். அந்த கருணை நிறைந்த உள்ளம் அது தாவீதிடம் இருந்ததை உணர்கின்றார். அதே போல இந்த நற்செய்தியிலும் இயேசு அந்த மனிதனை கருணையுடன் பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மேலும் இன்றைய நற்செய்தியில் இன்னொரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. சீடர்கள் அந்த மனிதனை பார்த்தபோது கேள்வி கேட்க விரும்பினர். ஆனால் இயேசு உதவி தேவைப்படும் ஒரு மனிதனை பார்க்கின்றார்.
சீடர்கள் பேச விரும்புகின்றனர், ஆனால் இயேசு செயல்களிலே இறங்குகின்றார். இதுவே உண்மையான விசுவாசம். உண்மையான விசுவாசம் என்பது பேசுவதோ விவாதிப்பதோ மட்டுமல்ல, அது அன்பிலும் செயல்களிலும் வெளிப்பட வேண்டும். இயேசு மண்ணில் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அந்த மனிதனின் கண்களில் தடவுகின்றார். பின்னர் சிலோவாம் குளத்தில் போய் கழுவிக்கொள் என்று கூறுகின்றார். அந்த மனிதன் எந்த சந்தேகமும் இல்லாமல் கீழ்ப்படுகின்றான். அவன் சென்று கழுவியவுடன் அவனுடைய கண்கள் திறக்கின்றன. அவன் வாழ்வில் முதல் முறையாக வெளிச்சத்தையும் உலகத்தின் அழகையும் மனிதர்களின் முகங்களையும் காண்கின்றான். அந்த மகிழ்ச்சியை நாம் கற்பனை செய்தாலே புரியும். ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுவன் பிறவியிலேயே பார்வையின்றி இருந்தான். பல வருடங்கள் அவன் உலகத்தை பார்க்காமல் வாழ்ந்தான். ஒரு நாள் மருத்துவர்களின் உதவியால் அவனுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்து அவன் முதல் முறையாக கண்களை திறந்தான். அவன் முதல் முறையாக பார்த்த முகம் அவன் அம்மாவின் முகம். உடனே அவன் தனது அம்மாவை பார்த்து கேட்டான், அம்மா, நீங்கள் தானா தினமும் என் கையை பிடித்து என்னை நடக்க வைத்தது என்று. அந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த அம்மா அழுது விட்டார். ஏனெனில் பல ஆண்டுகளாக அவள் அவனுடன் இருந்தாலும் அவன் அவளை பார்த்ததே இல்லை. அந்த ஒரு தருணத்தில் அந்த சிறுவன் உலகத்தை மட்டுமல்ல, தனது அம்மாவின் அன்பையும் பார்த்தான். அதே போல இன்றைய நற்செய்தியிலே உள்ள அந்த மனிதனும் முதல் முறையாக உலகத்தின் வெளிச்சத்தை கண்டான். அவன் வாழ்க்கையிலே ஒளி வந்தது, கண்களும் திறந்தன. பார்வை பெற்ற பிறகு அவன் தனது அனுபவத்தை மறைக்கவில்லை. அவனை விசாரித்தவர்களிடம் அவன் மிக எளிமையான ஒரு சாட்சியை கொடுக்கின்றான். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் குருடனாயிருந்தேன், இப்போது பார்க்கிறேன். அவர் பெரிய விவாதத்தில் ஈடுபடவில்லை, தனது அனுபவத்தை மட்டும் பகிர்ந்தார். உண்மையில் இறைவனை பற்றி சாட்சி கொடுக்க பெரிய அறிவு தேவையில்லை. இறைவன் நம் வாழ்க்கையில் செய்த சிறிய மாற்றங்களே மிகப்பெரிய சாட்சி. இன்று நாம் அனைவரும் கண்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் பல நேரங்களிலே குருடர்களாகவே வாழ்கின்றோம். பிறர் அனுபவிக்கும் துன்பத்தை கண்டும் காணாமல் போகின்றோம். சில நேரங்களிலே சீடர்கள் போல விவாதம் செய்வதில் மற்றும் நேரத்தை செலவிடுகின்றோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வு வாய்ச்சொல்லாகவே இறந்து விடுகின்றது. சில நேரங்களிலே நாம் நம்முடைய நேரத்தை தவறான பாதையிலே வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசுவை போல செயலில் இறங்குவதிலே நாம் தவறுகின்றோம். இதிலிருந்து நம்மை மாற்றுவதற்காக புனித பவுல் நம்மை அழைக்கின்றார். ஒரு காலத்தில் நீங்கள் இருளாயிருந்தீர்கள், இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளியின் மக்களாக வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். பயனற்ற செயல்களிலிருந்து நம்மை விடுவித்து நல்ல செயல்களில் நம் மனதை செலுத்துவோம். பிறரின் துன்பத்தை காணும் போது அதை உணர்ந்து இயேசுவை போல கருணையுடன் உதவி செய்ய முன்வருவோம். நம் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம் செயல்களாலும் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்வோம். அப்போதுதான் நாம் உண்மையில் ஒளியின் மக்களாக மாறுவோம். அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறைவன் நம் அனைவருக்கும் தர இன்றைய நாளிலே சிறப்பாக வேண்டுவோம்.